வணக்கம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு. பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கெட்டி தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறினா ரைஸ் உடஞ்சிடும். அவ்வளோதாங்க. தம் போட்டு எடுத்தால் ரொம்ப சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக டேஸ்ட்டாக கம கமன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டான ஹெல்த்தான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.